ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ஹால் டிக்கெட் வந்து காலையிலேயே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். கரெக்டுங்களா? ஸோ முக்கியம் வந்து என்னென்னா சாப்பாடு. கரெக்டுங்களா? ஸோ அந்த பற்றினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2022 இருக்கட்டும் 23 இருக்கட்டும், நான் எக்ஸாம் எழுத போகும்போது மத்தியானம் வந்து வெளியில் விடலை. ஓகே, ஆஃப்டர்நூன் வந்து அவங்க சாப்பாடை வெளியில் நம்ம கடைக்கு போய் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணலை. பட் சாப்பாடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மெமரண்டம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மெமரண்டம்லையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெய்டு கேன்டீனை அலாட் பண்ணுங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஹால் டிக்கெட்லையும் ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள காலையில் 9 மணிக்குள்ள நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி முடிகிற வரைக்கும் உங்களை வெளியில் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால மேபி இந்த டைமும் வந்து மார்னிங் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு வெளியில் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ எப்படி இருந்தாலும் அங்கே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டியை பொறுத்து தான் எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அங்கேயும் வந்து கேன்டீன் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. எப்படினாலும் சாப்பாடுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.